இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 கல்யாணம் செய்த கல்யாண் என்பவர் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டார். அதற்கான காரணம் என்ன என்று தற்போது வெளியாகி இருக்கிறது. திருப்பதி மாவட்டம் டக்கிலி அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் கல்யாண். டிக்டாக்கில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அடிக்கடி வீடியோக்கள் எடுத்து சோசியல் மீடியாவிலும் பதிவிட்டு வருகிறார். இவருடைய மனைவி பெயர் விமலா. கடப்பாவை சேர்ந்தவர். டிக்டாக் வீடியோ எடுக்கும்போது விமலாவுடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது காதலாக கனிந்து கல்யாணத்தில் வந்து முடிந்தது. அதற்கு பிறகு இவர்கள் 2 பேரும் ஜோடியாகவே டிக்டாக் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அதனால் இவர்களுக்கு ஃபாலோயர்ஸ்கள் மிக அதிகமாக இருந்தார்கள். இந்த நிலைமையில்தான் நித்யஸ்ரீ என்பவர் விமலாவை சந்தித்து பேசியுள்ளார். நித்யஸ்ரீ கல்யாணின் முன்னாள் காதலியாம். கல்யாணுடன் சேர்ந்து நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுள்ளார். இருவரும் காதலித்துள்ளனர். அந்த காதலில் விரிசல் வந்துவிடவும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்துவிட்டனர். அதற்கு பிறகு கல்யாண் விமலாவை திருமணம் செய்துள்ளார். ஆனால் இது தெரிந்தும் மீண்டும் கல்யாணை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று விமலாவிடம் கெஞ்சியுள்ளார் நித்யஸ்ரீ. இதனையடுத்து விமலா நித்யஸ்ரீயை கணவனுக்கு திருமணம் செய்ய முன்வந்தார். கணவனையும் சம்மதிக்க வைத்ததுடன் ஒரே ஒரு சத்தியம் வாங்கி கொண்டார். 2வது திருமணம் செய்து கொண்ட பிறகும் 3 பேரும் ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி கல்யாண் சத்தியம் செய்ய அவர்களுடைய திருமணம் திருப்பதியில் நடந்திருக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு விமலா தலைமை தாங்கினார். புதுமண தம்பதிகளுடன் விமலாவும் சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கொண்டார். இந்த போட்டோ சோசியல் மீடியாவில் வைரலானது. அதே சமயம் இந்த கல்யாணம் முடிந்து 3 பேருமே திடீரென காணாமல் போய்விட்டார்கள். இவர்களை பேட்டி எடுக்க நிறைய மீடியாவில் தேடி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எங்கே போனார்கள் என்பது சஸ்பென்ஸாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்பு கல்யாண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்ற தகவல் வெளியானது. 2 மனைவிகளின் தொந்தரவு தாங்க முடியாமல் கல்யாண் தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்பட்டது. இதற்கு காரணமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. முதல் மனைவி விமலா ஏற்கனவே வேறு ஒருவருடன் திருமணம் ஆனவராம். 2 குழந்தைகளும் இருக்கிறார்களாம். இது அந்த ஊர் பஞ்சாயத்து உட்பட அனைவருக்குமே தெரியும் என்கிறார்கள். ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டுதான் விமலா தன்னுடைய கணவருக்கு 2வது திருமணத்தையே செய்து வைத்துள்ளார். இப்போது விஷயம் என்னவென்றால் 3 பேரும் ஒரே வீட்டில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கல்யாணிடம் சத்தியம் வாங்கியிருந்த நிலைமையில் சிக்கலே அந்த சத்தியத்தில் தான் வந்துள்ளது. நித்யஸ்ரீக்கும் விமலாவுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. பிரச்சனையை ஆரம்பித்ததே நித்யஸ்ரீ தானாம். விமலாவை அவருடைய முதல் கணவனுடன் அனுப்பி வையுங்கள் என்று கல்யாணை இவர் நச்சரித்துள்ளார். அதற்கு விமலா, அது எப்படி 3 பேரும் ஒரே வீட்டில் குடித்தனம் செய்ய வேண்டும் என்று சத்தியம் செய்தாகிவிட்டதே என்று பதிலுக்கு மல்லு கட்டினாராம். விமலாவும் நித்யஸ்ரீயும் ஆளுக்கு ஒரு பக்கம் கல்யாணிடம் இது தொடர்பாக சண்டை போட்டதாக தெரிகிறது. இவர்கள் 2 பேரையும் சமாளிக்க முடியாமல் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனவர்தானாம். இன்னும் வீட்டுக்கு வரவில்லையாம். இப்போது 2 பெண்களும் சேர்ந்து கல்யாணை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். இவனுக்கு வந்த வாழ்வு பார்த்தீங்களா? ஏதோ கவர்ச்சி முகத்தில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சுட்டு போயிட வேண்டியது. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன, எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.